இங்க ஒரு சின்ன கிராமத்துல 4 சின்ன பசங்க சம்மர் ஹாலிடேஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கரிசோத்துக்காக பண்ணையார் வீட்டுல வேலை செய்யறது, ஏரியில மீன் பிடிக்கிறது, கிணத்துல குளிக்கிறத ஹாபியா வச்சிட்டு இருக்கும் போது கிணத்துக்காரன் அடிச்சு விரட்டுறான். அதனால 3 ஃப்ரெண்ட்ஸும் பெத்தப்பாவோட காட்டுல கிணத்தை வெட்டுறதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அதனால பெத்தப்பா கிணறு வெட்டணும்னு அவங்க ஆயாட்ட போய் கேட்க, அவங்க ஆயா பெத்தப்பாவோட அம்மா கிணறுல விழுந்து இறந்ததுனால அவங்க குடும்பத்துக்கே தண்ணியில கண்டோன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால கிணறு வெட்ட மறந்துடுறாங்க. பெத்தப்பாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பண்ணையார் வீட்டுல கிணறு வெட்டுறதுக்காக நீரோட்டம் பார்க்க வந்தவரை கூப்பிட்டு வந்து அவங்க நிலத்துல நீரோட்டம் பார்க்க வைக்கிறான். ஒரு நீரோட்டத்தை பார்த்து குச்சியை ஊனி வச்சுட்டு போறாரு. அதை பார்த்து அவங்க ஆயா அந்த குச்சியை எடுத்து வேற இடத்துல நட்டு வச்சிடறாங்க. இந்த 4 சின்ன பசங்களும் கிணறு வெட்டுற ஆளை தேடி கண்டுபிடிச்சு கிணறு வெட்டுறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது அவங்க ஆயம்மா அவங்க மாமா கிட்ட போய் அப்பாவுக்கு இனிமேல் கிணறு வெட்டுறதுக்கு ஆசையே வரக்கூடாது, அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு கேட்கும்போது அவரு அவங்க நிலத்தை வைக்கிறதுக்காக ஆளை கூட்டிட்டு வந்துடுறாரு. இதை தெரிஞ்ச பெத்தப்பா நேரா வண்டி எடுத்து வந்து அவங்க மேலே விட்டுறான். அதனால அவங்க ஆயா மேல ரொம்பவே கோவப்படுறான். கிணறு வெட்ட கடப்பாரை வாங்குறதுக்காக 3 மாசத்துக்கு அப்புறம் வரப்போற விநாயகர் சதுர்த்திக்கு இப்பவே ஊர்ல கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சில்லறையா சேர்த்து வச்சு கடைக்காரன் போய் கேட்டா அவன் 500 வாங்குறான். அதனால பெத்தப்பா அவன் ஆசையா வச்சிருந்த சைக்கிளை 150 ரூபாய்க்கு வித்து வீட்டுல இருக்க காசெல்லாம் ஆட்டை போட்டு வந்து கடப்பாறையை வாங்கிட்டு சந்தோஷமா வராங்க.